நோன்பு நோன்பு என்று நாம் சொன்னோம். அந்த நோன்பை நாம் இன்று கடந்து விட்டோம். நோன்பு கடந்த பிறகு முன்பு செய்த காரியத்தையே திரும்பி திரும்பி செய்தல் என்பது கூடாது. நோன்பிலே எப்படி வணக்க வழிபாடிலையும் இப்படி தவர்த்தி கொண்டிருந்தோமோ இந்த தவறுகளை எல்லாம் அதன்படியே கடைசி வரை இருப்பதற்கு வல்ல ரஹ்மான் நமக்கு அந்த பாக்கியத்தை தர வேண்டும். அல்லாஹு தஆலா ஒவ்வொருவரினுடைய செயல்களிலேயும் முடிவுகளை பார்க்கின்றான். எத்தகைய அளவு என்றால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கடைசி நாட்களிலே அவர்களுடைய மகனாருக்கு சொல்கின்றார்கள், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், இல்லை என்றால் அல்லாஹு தஆலா அந்த வெள்ளப்பறையத்தை வைத்து அடித்து விடுவான் என்பதாக சொல்லும் பொழுது அந்த மகனார் சொல்கின்றார்கள், நான் அந்த மலைக்கு மீறி ஏறி நிற்பேன் என்பதாக சொல்லிவிட்டு அதே அவர்கள் கண்பு முன்னாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கண் முன்னாக அவர்களுடைய மகனை அடைத்தான் அல்லாஹு தஆலா. அதே போன்றுதான் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவிக்கும் முடிவை, நாம் உங்களுடைய குடும்பத்தை அனைத்தையும் காப்பாற்றிடுவோம், உங்களுடைய மனைவியை தவிர என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லிவிட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூ தாலிப் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் கலிமாவை நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக அவர்கள் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஆயத்தை இறக்குகின்றான் பாருங்கள். நீங்கள் நாடியவர்கள் எல்லாம் நாம் ஹிதாயத்தை கொடுக்க மாட்டோம், நாம் நாடியவர்களுக்கு தான் நாம் ஹிதாயத்தை கொடுப்போம் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஆயத்தை இறக்கின்றான். அதே போன்றுதான் உங்களுடைய முடிவுகள் நல்ல முடிவுகளாக இருக்க வேண்டும். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே தொடர்படியாக செய்தல் வேண்டும். முடிவுகள் என்று நல்ல முடிவுகளாக இருப்பதற்கும் இன்னும் நாம் செய்யக்கூடிய காரியங்களிலே நாளை இறுதி நாள் கியாமத் நாள் வரையிலும் அல்லாஹ் தஆலா நம்மளுடைய செயல்களுக்கு அனைத்திற்கும் தக்க கூலியையும் நாம் செய்யக்கூடிய காரியங்களுக்கு முழு ஃபாய்தாவையும் அல்லாஹ் தஆலா தந்தருவதற்கு வல்ல ரஹ்மான் நமக்கு கிருபை செய்வானாக.